வணக்கம் மாணவர்களே. 7ஆம் வகுப்பு அறிவியல்ல அலகு 2 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சாரி, 2 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது எலக்ட்ரிசிட்டி, அதாவது மின்சாரம், மின்னோட்டம். இத பத்தி நம்ம பார்க்கக்கூடிய இந்த யூனிட் தான் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, ரைட். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன பிக்சர் இருக்கு. அந்த பிக்சரை நான் ஷேர் பண்றேன். இப்ப பார்ப்போம். அதுல இருந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்ததை படிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போகலாம். ஓகேவா? ரைட். இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த பிக்சரை நம்ம டைரக்டாவே இப்படி மனசுல வைக்கிறதுக்கு ஈஸி. என்னது வோல்டேஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இங்கிலீஷ்ல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், தமிழ்ல மின்னழுத்த வேறுபாடு, வோல்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படிதானே? எலக்ட்ரான் ஃப்ளோ, எலக்ட்ரானுடைய ஓட்டம். ரெசிஸ்டன்ஸ், மின் தடை. கரண்ட், மின்னோட்டம். இப்படி பார்த்தோம். ரைட். இதுல என்ன தெரியுதுன்னு பாருங்க. நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தோம், வோல்டேஜ் ஒரு புஷ் பண்ணும், தள்ளும், எலக்ட்ரான்ஸை தள்ளும், சார்ஜை தள்ளும் சொல்லியிருந்தோம். தள்ளுதாரா? இந்த பாருங்க, அவர் தான் சூப்பர் மேன் மாதிரி இருக்காரு. அவர் தான், ஏன்னா அவர்கிட்ட பவர் இருக்கு. புரியுதா? அவர் தானே பவர், வோல்டேஜ் தானே பவர். அவர் தான் புஷ் பண்ணணும். நம்ம பேட்டரி இல்லாம நமக்கு கரண்டே இல்லை. அப்படிதான் அந்த பேட்டரினாலதான் ஒரு புஷ் கிடைக்குன்னு சொல்லுவோம். லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ரைட்டா? அவர் தள்ளுறாரு பாருங்க. இந்த பிக்சர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரான்ஸை அப்படி தள்ளுறாரு. சார்ஜ்னு போட்டிருக்கேன். சார்ஜ் தள்ளுறாரு. எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுது. அதான் கீழே அந்த ஆரோ மார்க் போட்டிருக்காங்க. அப்போ இங்கதான் அந்த எலக்ட்ரானுடைய ஓட்டம் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஓகே. ஸோ இந்த வோல்டேஜ் தான் நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சொல்லணும். மின்னழுத்த வேறுபாடு ஒரு இடத்துல அதிகமா இருக்கும், ஒரு இடத்துல கம்மியா இருக்கும். அதனால எலக்ட்ரான் அந்த இடத்த நோக்கி போகும் அப்படின்னு பார்த்தோம். அப்படிதானே? ஏன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ்லாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஹை பொட்டன்ஷியல், லோ பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று பார்த்தோம். பிளஸ் மைனஸ் தான் பார்த்தோம். ரைட்டா? இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் போதும் போது அந்த கண்டக்டர், அந்த கடத்தி சின்ன ரெசிஸ்டன்ஸை பண்ணுது. கண்டக்டர் பண்ணலாம், இன்சுலேட்டர் பண்ணும், எல்லாமே பண்ணும். பட் கண்டக்டர்னா ஓரளவுக்கு குறைச்சி பண்ணுவாரு. இன்சுலேட்டர் ரொம்ப அதிகமா பண்ணுவாரு. பட் பொதுவா ஒவ்வொரு மெட்டீரியலும், ஒவ்வொரு பொருட்களும் வரக்கூடிய எலக்ட்ரானை தடுக்கு பாருங்க. தெரியுதா? அங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி, ஒரு டிராகன் மாதிரி இருந்து அதுதான் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்காங்க. அப்ப அந்த எலக்ட்ரானை தள்ளுறாரு. சரியா? புரியுதா? சோ நம்மளுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ், மின்தடை, அப்புறம் வோல்டேஜ், அப்புறம் இதை வச்சு நம்ம கரண்ட் எப்படி சொல்லலாம்னா I is equal to V by R அல்லது V is equal to I into R அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஃபார்முலா, இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. ஓகே. அப்ப கரண்ட் தேவை அப்படின்னா ஃபார்முலா என்னது? வோல்டேஜ். இங்க கொடுக்கக்கூடிய வோல்டேஜ், ஒவ்வொரு பேட்டரிக்கும் வோல்டேஜ் இருக்கும்பா. சரியா? 9 வோல்ட். நீங்க அது வாங்கும் போதே தெரியும். நீங்க அந்த பாக்ஸ்ல கூட பார்க்கலாம். ஓகே, 9 வோல்ட், 1.5 வோல்ட்னு போட்டுப்பாங்க. அந்த அந்த அளவுக்கு அது 1.5 வோல்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு இருக்கும்னு நான் சொன்னேன். ஸோ அந்த ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணீங்கன்னா அது வழியா பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டை நம்ம மெஷர் பண்ணிடலாம். அது வழியா செல்லக்கூடிய மின்னோட்டத்தை நம்ம பார்த்துடலாம். இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தத உடைய ஒரு சின்ன இமேஜ். இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போறோம். அதுதான் எலக்ட்ரிக் சர்க்யூட். அதாவது தமிழ்ல நான் எழுதல, பட் தமிழ்ல என்னன்னா மின் சுற்று. அது என்ன மின் சுற்று அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை தோணும். மின் சுற்று ஏன் இம்பார்ட்டன்ட்? ஓகேவா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்ல இருந்து ஆரம்பிக்குமே. எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா மின்சாரம். எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா இது மின்சாரம். அப்படிதானே? ஓகே. நம்மளுக்கு டிவி ரிமோட்ல இருந்து வால் கிளாக்கு, உங்களோட மொபைல் எல்லாமே இப்படிதான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லணும். ரைட். ஸோ ஏன்னா இதுக்கு என்ன தேவை? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அப்படிதானே? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஓகே. மின்னோட்ட ஆற்றல் தேவை. இந்த எனர்ஜி எங்கேருந்து கிடைக்கும்? இந்த ஆற்றல் எங்கேருந்து வருதுன்னு நம்ம சொன்னோம். அதுக்கு தான் செல் அப்படிங்கிறத யூஸ் பண்றோம். அதாவது தமிழ்ல பாத்தீங்கன்னா மின்கலம். மின்கலம் யூஸ் பண்ணுவோம். நீங்க இது செல் யூஸ் பண்ணாம கால்குலேட்டரையோ, வாட்சையோ, வால் கிளாக்கையோ, ரிமோட்டையோ யூஸ் பண்ண முடியாது. கரெக்ட் தானே? சர்க்யூட் எல்லாம் அப்படியே இருக்கும். பட் அங்க செல்லுங்கிற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இந்த செல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்க இருந்துதான் இந்த ஆற்றல் எனர்ஜிங்கிறது அந்த சர்க்யூட்டுக்கு கிடைக்கு. அதனால அந்த ஒர்க் ஆகுது. சரியா? ஓகே. இந்த செல்லுல 2 டெர்மினல் இருக்கும். அப்படிங்கிற டேம் அந்த நம்ம பிசிக்கல் டேம்ல டெர்மினல் சொல்லுவாங்க. டெர்மினல்னா இப்படி இருக்கும்பா. இதான் இந்த ஒரு பெரிய கோடு, ஒரு சின்ன கோடு. அதான் டெர்மினல் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த பெரிய கோடை வந்து பாசிட்டிவ், சின்ன கோடை வந்து நெகட்டிவ். சரியா? 2 டெர்மினல் இருக்கும். ஒண்ணு வந்து பாசிட்டிவ், இன்னொன்னு நெகட்டிவ். சரியா? இது வந்து லாங் லைன், இது வந்து ஒரு ஷார்ட் லைன். திக்கான ஒரு லைனை இங்க போட்டிருப்பாங்க. சரியா? ரைட். ஓகே சார். எனக்கு செல்லுனா புரிஞ்சுச்சு. ஓகே செல்லுனா இப்படி இருக்குமா சார்? அப்படின்னா நம்ம சர்க்யூட்லலாம் நீங்க பார்க்கும்போது இப்படி இருக்கும். ஒரே ஒரு இது போட்டாங்கன்னா அது செல்லு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நம்ம கையில வச்சிருக்க செல்லு வந்து அதுல இப்படி உள்ள இருக்கும். அதோடைய பாசிட்டிவ், நெகட்டிவ் டெர்மினல் இப்படி இருக்கும். அத நம்ம கண்ணால பார்க்க முடியாது. பட் ஒரு செல்லா நம்ம பார்ப்போம். பட் உள்ள என்ன நடக்கு? அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஒரு செல்லுல கெமிக்கல் எனர்ஜி தான் எலக்ட்ரிக் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. அதாவது வேதி ஆற்றல் கெமிக்கல் எனர்ஜி மின் ஆற்றலாக மாறுகிறது. எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. இது வந்து எங்க நடக்கு? செல்லுக்குள்ள நடக்கு. ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சு வச்சு அவங்க எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஓகே. அப்போ சார் செல் நீங்க சொல்றது புரியுது சார். அப்ப என்ன சார் பேட்டரின்னு இன்னொரு நேம் சொல்றாங்களே சார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எஸ், பேட்டரி. இது தமிழ்ல இது நல்ல இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும். என்னன்னா மின்கல அடுக்கு அப்படின்னு பேரு. பொதுவா அடுக்குன்னு எப்போ சொல்லுவோம்? யோசிச்சு பாருங்க. அடுக்கு அப்படின்னா, இப்ப ஒரு 5 புக்க தந்து இது அடுக்குப்பா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு புக்க தந்து அடுக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஒரு லாஜிக்கா தப்பு. அப்ப அடுக்குன்னா என்ன பண்ணும்? அதுக்கு மேல அப்போ ரைட்டா? ரைட். வெரி குட். அப்போ மின்கல அடுக்குனா, ஒரு மின்கலம் மட்டும் கிடையாது. 2, 3 மின்கலங்கள் இருந்தா, அது ஃபுல்லா சேர்ந்து தான் அதுக்கு பேர் பேட்டரி. சோ 2 ஆர் மோர் செல்ல கனெக்ட் பண்ணா அதுதான் பேட்டரி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. செல்லுக்கும், மின்கலத்துக்கும், மின்கல அடுக்குக்கும் தெரிஞ்சுக்கோங்க. மின்கலம்னா செல்லுனா ஒரே ஒரு பிளஸ் மைனஸ் மட்டும் இருக்கும். இதே மாரி பேட்டரினா 2, 3 பிளஸ் மைனஸ் இந்த மாரி சேர்த்திருப்பாங்க. அதுக்கு பேர் தான் இப்படி சேர்த்திருப்பாங்க. இப்ப இது வந்து பேட்டரி. பிளஸ் மைனஸ் இது. அப்ப இத வந்து செல்லுன்னு சொல்ல மாட்டோம். இத வந்து என்ன சொல்லுவோம்? பேட்டரி. ஷார்ட்டா பிடின்னு போட்டுப்பாங்கப்பா. இனிமே பிடி போட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து சர்க்யூட்ல பாத்தீங்கன்னா, அ நீங்க பெரிய பெரிய கிளாஸ்லாம் நான் சொல்றேன். இப்படி போட்டு இப்படியே போட்டுப்பாங்க. பிடின்னு போட்டுப்பாங்க. ஏன்னா இந்த பிடிக்குள்ளே இதெல்லாம் இருக்குன்னு அர்த்தம். இப்படி ஒரு 3, 4 ஆனா டெர்மினல் இருக்குன்னு அர்த்தம். சரியா? அதனால திருப்பி அந்த இடத்துல போட வேண்டாம். இப்ப டைரக்டாவே இந்த ஒரு டெர்மினல் மைனஸ், பிளஸ் போட்டு பிடின்னு போட்டுப்பாங்க. அப்ப அது பேட்டரி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனா ஒரு பேட்டரிக்குள்ள மின்கல அடுக்கு செல்லோடய இந்த நம்ம 2 ஆர் மோர் செல் இருக்கும். அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இது புரியுதா? ஓகே. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு செல்லோடைய பாசிட்டிவ் டெர்மினல இன்னொரு செல்லோடைய நெகட்டிவ் டெர்மினலோட கனெக்ட் பண்ணணும். அதாவது எப்படின்னா, இது நல்லா பாருங்க. இப்படி கனெக்ட் பண்ணுவாங்க. இப்படி கனெக்ட் பண்ணுவாங்க. ஒரு செல்லோடைய பாசிட்டிவ் டெர்மினலும் இன்னொரு டெர்மினலோட நெகட்டிவ் டெர்மினல் இப்படி கனெக்ட் பண்ணது தான் இந்த மெத்தட். ஓகே. சோ இந்த காம்பினேஷன் தான் நம்ம கம்பைன்ட் ஸ்ட்ரக்சர தான் பேட்டரி சொல்றோம். இந்த பேட்டரிய தான் நம்ம டார்ச் லைட்ல யூஸ் பண்றோம். நீங்க வீட்ல கம்ப்யூட்டர் வச்சிருந்தீங்கன்னா, யூபிஎஸ் அதுல வச்சிருப்பாங்க. கார்ல யூஸ் பண்றாங்க. எல்லா இடத்துலயும் இந்த இதுதான் யூஸ் பண்றாங்க. பேட்டரிய நம்ம யூஸ் பண்றோம். இது கிளியர் ஆயிட்டப்பா? ஓகே, குட். இப்ப தான் நம்ம எலக்ட்ரிக் சர்க்யூட் போறோம். ஏன்னா நான் எலக்ட்ரிக் சர்க்யூட்ல ஒரு முக்கியமான ஆளு யாரு? இவர் தான் ஒரு ஒரு ஹெட் மாரி பேட்டரி. ஏன்னா பேட்டரி இல்லாம உங்களுக்கே தெரியும். அந்த அனிமேஷன் காமிப்பேன். அந்த பேட்டரி இல்லன்னா ஒர்க்கே ஆக மாட்டாரு. பல்ப் எரிய மாட்டாரு. அப்ப அவர் தான் ஹெட். சோ அவர சொல்லிட்டு நான் இங்க வந்து இந்த டாபிக் குள்ள வர்றதுக்காண்டி தான் அவர பத்தி சொன்னேன். ஓகே. சோ இப்ப நம்மட்ட வந்து ஆல்ரெடி நம்ம சோர்சஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பார்த்தோம். அப்படிதானே? நம்ம மின் மூலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆ பார்த்திருக்கோம். இதுலயும் அப்ப நம்ம செல், பேட்டரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மின் மூலங்கள் தான். அப்படின்னா ஏன்னா இவர் தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மின்சாரத்த தாராரு. ஏன்னா உள்ளுக்குள்ள கெமிக்கல் எனர்ஜி நடக்கு. அதுல இருந்து எலக்ட்ரிக் எனர்ஜி வேதியாற்றல், மின் ஆற்றலா மாற்றி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகே. அப்ப இந்த செல்லு, பேட்டரி எல்லாம் நம்ம சொல்லிடலாம். ஓகே. அப்போ இத வச்சு ஒரு பல்ப எரிய வைக்கணும்னா, நமக்கு என்ன தேவை? சும்மா ஒரு பேட்டரிய நான் கனெக்ட் பண்ணா உடனே பல்ப் எரிஞ்சிருமா? இல்ல. என்ன பண்ணணும்னா, ஒரு பாத் தேவை. பாத். வழி. வழியா? அப்படின்னு நீங்க தோணும் உங்களுக்கு. என்ன வழி? அதுதான் கம்ப்ளீட் அண்ட் குளோஸ்டு பாத். சரியா? அதாவது நீங்க ஒரு பேட்டரிய கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா, இந்த பேட்டரி வந்து யார புஷ் பண்ணும்னு சொன்னோம்? எலக்ட்ரான புஷ் பண்ணும்னு சொன்னோம். ரைட்டா?
இது கன்வென்ஷனல் கரண்டோட டைரக்ஷன், எலக்ட்ரான் ஃப்ளோவோட டைரக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ எலக்ட்ரான் ஃப்ளோ டைரக்ஷன் இப்படி போகும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ரைட்டா? அப்ப இந்த இது புஷ் பண்ணுது அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் போறதுக்கு ஒரு பாதை வேண்டும். அந்த பாதை பேர் தான் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட். அந்த பாதையும் எப்படின்னா, ஒரு கம்ப்ளீட்டா குளோஸ்டா இருக்கணும். இப்படி இருக்கணும். சரியா? குளோஸ்டு பாத்தா இருக்கணும். ஓகே? அதுதான் மின்னோட்ட சுற்று. மின்னோட்டத்துடைய அந்த சுற்று. அப்போ கரண்ட் இதுல உருவாகணும்னா, கரண்ட் போகணும்னா, கரண்ட் ஃப்ளோவா இருக்கணும்னா, இந்த பாத்து அன்பிரோக்கனா இருக்கணும். அன்பிரோக்கன்னா எங்கேயுமே கட் ஆயிறக்கூடாது. இப்ப சப்போஸ் இப்படி கட் ஆயிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், கரண்ட் இப்படி போகும்போது, இந்த எலக்ட்ரான் இப்படி போகும்போது, அப்படியே ஃபுல்ஃபில் ஆவல. ஏன்னா இங்கேருந்து இங்க கனெக்ட் ஆவணும். மைனஸ் டூ பிளஸ் வரணும். ஆனா வரல பாருங்க. நடுவுல ஒருத்தர் ஒரு தடை இருக்காரு. அதனால இதுல கரண்ட் வந்து இருக்காது. அதனால நமக்கு வந்து பல்புலாம் நீங்க கனெக்ட் பண்ணும்போது, இடையில ஏதாவது ஒரு இடத்துல பிரேக் ஆயிட்டுனா, அந்த பல்ப் எரியாது. ஏன்னா, அந்த இடத்துல ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு. அதனால தான் பல்ப்லாம் எரிய மாட்டேங்குது. ஏன்னா, எலக்ட்ரான் போடுறதுக்கு ஒரு குளோஸ்டு பாத், ஒரு மூடிய சுற்று தேவைப்படுது. சரியா? ரைட். அதனால பாத் அப்படின்னு வந்தேன். யாராவது எலக்ட்ரிக் சர்க்யூட்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்க சொல்லணும். எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுறதுக்கு ஒரு பாதை, பாத், எ கம்ப்ளீட் குளோஸ்டு பாத். நம்ம இந்த எலக்ட்ரானுக்கு இது பண்ணணும், எலக்ட்ரான் போகணும். ஏன் எலக்ட்ரான் போணும்? ஏன்னா பல்ப் அப்படிதான் சார் எரியும். அப்படி கம்ப்ளீட்டா ஒரு சர்க்கிள் போனா தான் சார் பல்ப் எரியும். அதுக்காண்டி தான் சார் சர்க்யூட் தேவை. சர்க்யூட் இல்லாம அது போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லணும். ஓகே, ரைட். இப்போ ஒரு சிம்பிளான சர்க்யூட் நம்ம பார்க்க போறோம். நம்ம அனிமேஷன்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சில அதுல உள்ள டேர்ம்ஸ் பார்க்க போறோம். ஒண்ணு வந்து என்னன்னா செல் ஆர் பேட்டரி. நான் பிடினே போட்டுறேன். சரியா? மின் களம் அல்லது மின்கல அடுக்கு. இதுதான் என்ன பண்ணும்? கரண்ட புரொவைட் பண்ணும். புரியுதா? இதுதான் மின்சாரத்த இல்ல மின்னோட்டத்தை தரும். 2வது பல்பு அப்படின்னு சொல்லக்கூடிய லோடு. பல்பு. சரியா? பல்பு. இது வந்து என்ன பண்ணும்னா, இது வழியா அந்த எலக்ட்ரிக் எனர்ஜி போதா, அதாவது மின்சாரம் போதா, கரண்ட் போதா, அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜிய லைட் எனர்ஜியா மாத்தும். அதாவது எலக்ட்ரிக் எனர்ஜினா மின்னாற்றல். மின்னாற்றல ஒளி ஆற்றலா மாத்தும். பல்ப்ல தான் நடக்கும். பல்புல வந்து நம்ம குடுக்கக்கூடியது கரண்ட் தான். ஆனா பல்ப்ல அப்புறம் எரியும்போது நமக்கு வெளிச்சம் கிடைக்கும் பாத்தீங்களா? அது வந்து லைட் எனர்ஜி. அதனால லைட் எனர்ஜி போட்டிருக்கேன். தமிழ் ஸ்டூடண்ட்ஸும் அத நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஆ எலக்ட்ரிக் எனர்ஜினா என்ன தமிழ்? லைட் எனர்ஜினா என்ன தமிழ்னு சொல்லிட்டு. ஓகே. இது 2ம் தனித்தனியா வச்சா நடக்காது. அப்ப அவருக்கு யாரு தேவ? ஒயர்ஸ் தேவ. நம்ம வீட்ல அப்படித்தானே கனெக்ட் பண்றாங்களா ஒயர்ஸ். ஒயர் தேவ. இந்த ஒயர் எதுக்கு? கரண்ட் ஃப்ளோ ஆகுறதுக்கு ஒரு பாத்து. அது ஆல்ரெடி நான் சொன்னேன். அப்படிதானே? அதானே சர்க்யூட் நான் சொன்னேன். ரைட்டா? அப்போ நான் வந்து ஒரு ஹிண்ட் அளிக்கிறேன். கரண்ட் ஃப்ளோ பாத் அப்படின்னு தேவை. ஏன்னா பாத்துக்காண்டி அதோட பாத்து இந்த அ ஸ் கனெக்டிங் ஒயர்ஸ் வழியா தான் நமக்கு வந்து போகுது. ஓகே. அடுத்து ஒரு முக்கியமான ஆள் வராரு. அவர்தான் சுவிட்ச். இப்ப நம்ம வீட்ல ஒரு ஸ்விட்ச் ஆன் பண்றோம், ஆஃப் பண்றோம். உடனே அந்த ஃபேன் ஒர்க் ஆக மாட்டுக்கு ஆஃப் ஆவுது. இல்ல அது சொல்றேன். சரியா? ஆன் ஆவுது, ஆஃப் ஆவுது. இப்போ ஸ்விட்ச நீங்க ஆன், ஆஃப் பண்ணலாம். தமிழ்ல பார்த்தீங்கன்னா, சுவிட்ச் வந்து சாவி அப்படின்னுவாங்க. சாவி. இந்த சுவிட்ச் தான் சர்க்யூட்ட அப்படி குளோஸ்டா மாத்தணுமா, இல்ல ஓப்பனா வைக்கணுமான்னு முடிவு பண்ணும். அது நீங்க பார்ப்பீங்க. சரியா? குளோஸ்டா இருந்தா நம்மளுக்கு வந்து அந்த சர்க்யூட் இப்படி குளோஸ்டா இருந்தா உடனே அந்த பல்ப்லாம் எரியும். சரியா? ஏன்னா சுவிட்ச நீங்க ஆன் பண்ணியிருக்கீங்க. அப்ப பாத் வந்து கம்ப்ளீட் ஆயிட்டு. சப்போஸ் சுவிட்ச ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த சர்க்யூட்ல வந்து ஒரு சின்ன பிரேக் வந்திருக்கும். உடனே கரண்ட் ஃப்ளோ ஆகாது. அதனால பல்ப் எரியாது. இதுதான் கான்செப்ட். சரியா? சோ க்ளோஸ்ட் சர்க்யூட்னா சுவிட்ச் ஆன்ல இருக்கணும். பாத் வந்து முழுமையா இருக்கும். கம்ப்ளீட்டா இருக்கும். கரண்ட் ஃப்ளோ ஆகும். அதனால பல்ப் எரியும். ஓப்பன் சர்க்யூட்னா நீங்க சுவிட்ச ஆஃப் பண்ணிருவீங்க. ஆஃப் பண்ணீங்கன்னா தேர் இஸ் எ பிரேக் இன் த பாத். அப்ப அதான் பிரேக் ஆயிரும். சரியா? ஏன்னா இந்த இடத்துல ஒரு சுவிட்ச நீங்க பண்ணுவீங்க. இப்படி போட்டுருவாங்க. இதுக்கப்புறம் நீங்க பார்ப்பீங்க. இந்த மாரி போட்டுருவாங்க உங்க புக்ல. இது பேர் தான் சுவிட்ச். இப்படி கேன்னு போட்டுருப்பாங்க. ஓகே. இப்படி இருந்தா பார்த்தீங்கன்னா, இதுக்கும் இதுக்கும் கனெக்டட்ல பார்த்தீங்க. இது இங்க வந்தா தான் கனெக்ட் ஆனா தான் அந்த சர்க்யூட்ட முழுமையா அடையும். அதனால கரண்ட் ஃப்ளோ ஆகும். சோ இந்த மாரி சர்க்யூட்ட வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, பிரேக் பிரேக் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். அதனால கரண்ட் ஃப்ளோ ஆகாது. அதனால பல்ப் எரியாது. புரியுதா? ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு அனிமேஷனா காமிக்கிறேன். இந்த சர்க்யூட் சிம்பிளான சர்க்யூட்டுக்கு நான் வந்து ஒரு இத காமிச்சுட்டு,
அடுத்து போறேன். ஒரு நிமிஷம். ஓகே, சூப்பர். வந்துட்டாப்பா? இப்ப நம்ம ஒரு சிம்பிளான சர்க்யூட் பார்க்க போறோம். சிம்பிளான சர்க்யூட்டுக்கு ஒரு பேட்டரி எடுக்க போறேன். இந்த பாருங்க. இதுதான் பேட்டரி. ஓகே. இதுதான் கனெக்டிங் ஒயர்ஸ். இப்படி கனெக்ட் பண்ண போறேன். கனெக்ட் பண்றேன்னா இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி எலக்ட்ரான் தெரியுது பாருங்க. ஓகே. பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டீங்களா? அடுத்து ஒரு சுவிட்சை கனெக்ட் பண்ணுங்க. எப்படி வேணும். சுவிட்சோட இம்பார்ட்டன் பார்த்தோம்ல? அடுத்து இங்க எந்தெந்த சுவிட்ச் கனெக்ட் பண்ணுங்க. அடுத்து நம்மளுக்கு பிடிச்ச பல்ப் வந்துட்டு இங்க போட்டிருக்கோம். இங்க போட்டு ஒயரை கனெக்ட் பண்ண போறேன். இப்போ இந்த சர்க்யூட்ல ஒரு பேட்டரி நான் வேல்யூ கிளிக் பண்றேன். இது ஒரு பேட்டரி 9 வோல்ட். நான் சொன்னேன்னா வோல்ட்னு போட்டுக்கலாம், வோல்டேஜ் 9 வோல்ட் பேட்டரி. பல்புல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அது வந்து 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் மின் தடை இருக்கு. சுவிட்சுக்கு வந்து மின் தடை கிடையாது. அதனால இன்ஃபினிட்டி போட்டுப்பாங்க. சரியா இப்படி இருக்கு. பட் இப்போ பல்ப் எரியுதா? யாருக்காவது தெரியுதா? பல்ப் எரியுது மாதிரி தெரியுதா? இல்லையே என்ன? கரெக்ட். இப்போ பல்ப் எரியணும் என்ன பண்ணும்? ஏன்னா நான் சுவிட்சை வச்சிருக்கேன். சுவிட்சை ஆன் பண்ணணும். அதாவது ஆன்னா சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணணும். இப்ப பாருங்க. இப்ப பல்ப் எரியுது பாருங்க. இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா முடிஞ்சதாப்பா. புரியுதா? ரைட்டா? இப்ப நான் ஆஃப் பண்றேன். ஆஃப் பண்றேன்னு எதுவும் சர்க்யூட்டை ஓபன் பண்ண போறேன். அதுக்கு நான் ஆஃப் பண்றதுக்கு சுவிட்சை இப்ப பாருங்க. கிளிக் பண்றேன். அவ்வளவுதான். பல்ப் எரிய மாட்டேங்குது. இதுதான் சிம்பிளான சர்க்யூட். எளிமையான மின் சுற்று. இப்ப நீங்க இதுல பார்க்கும்போது பேட்டரியோடைய அந்த பிளஸ் மைனஸ் திருப்பியும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் ஒன்னு சொன்னோம்ல அந்த பிளஸ் மைனஸ் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் மைனஸ். இது பாசிட்டிவ். சோ இப்படி இருக்கும். இப்படி இருக்கும். அப்படிதானே? ஓகே. எலக்ட்ரான் மைனஸ்ல இருந்து போயிட்டு இப்படியே போயிட்டு இப்படியே போயிட்டு அந்த பல்ப் வழியா வருது. எலக்ட்ரிக் எனர்ஜி கிடைக்கும். எலக்ட்ரிக்கல் எனர்ஜிய இந்த பல்ப் என்ன பண்ணும்? நான் சொல்லியிருந்தேன். என்ன பண்ணும்? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மின் ஆற்றல எஸ் ஒளி ஆற்றலாக மாற்றி விட்டது. இந்த பாருங்க ஒளி ஆற்றலா இருக்கு. லைட் எனர்ஜியா. அந்த கரண்ட் அப்படியே நின்றுமா? இல்ல. அது வழியா அப்படி பாஸ் ஆகி அதோடைய பாத் ஒண்ணு இருக்கு. இந்த பாத்து தான் நம்ம சர்க்யூட்னு சொன்னோம். அப்படியே பாத் வழியா அப்படியே போயிட்டு பாசிட்டிவ் நோக்கி வருது பாருங்க. இப்படிதான் இருக்கும். இங்க தான் இந்த நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போகும்போது எங்கேயாவது பிரேக் நடந்ததுன்னா பல்பு எரியாது. உதாரணத்துக்கு இன்னொரு இடத்துல உங்களுக்கு பிரேக் பண்ணி காமிப்பாங்க. இந்த இடத்துல பிரேக் பண்ணி காமிப்பாங்க. கட் பண்றாங்க பாருங்க. அவ்வளவுதான். எரியல பாத்தீங்கன்னா சுவிட்ச் ஆன்ல தான் இருக்கு. சர்க்யூட் க்ளோஸ்ல இருக்குன்னு நினைக்க முடியாது. ஏன்னா இன்னொரு இடத்துல பிரேக் ஆயிருக்கு. அப்ப சர்க்யூட் ஓப்பன்ல இருக்கு. கிளியரப்பா இது எளிய மின் சுற்று புரியுதா? இது வந்து எலக்ட்ரானோட ஃப்ளோ பாக்குறீங்க. இப்போ நான் கன்வென்ஷனல் கரண்ட் போடுறேன் பாருங்க. கன்வென்ஷனல் கரண்ட் எப்படி இருக்கும்? எலக்ட்ரான் ஃப்ளோக்கு எஸ் ஆப்போசிட்டா இருக்கும். அப்படிதானே? அது நம்ம ரெட் கலர்ல பார்ப்போம். ஆப்போசிட்டா இருக்கும் பாருங்க. பாருங்க. இந்த பாருங்க. இதுதான் கன்வென்ஷனல் கரண்ட். மரபு மின்னோட்டம் சொன்னோம். மரபு மின்னோட்டம் சரி எலக்ட்ரானை கண்டுபிடிக்க முன்னாடி சயின்டிஸ்ட்லாம் கரண்டோட டைரக்ஷன் இப்படிதான் நினைச்சாங்க நம்ம சொன்னோம்ல. இதுல பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் பேட்டரியோட பாசிட்டிவ் பல்ப் வழியா போயிட்டு அப்படியே போயிட்டு நெகட்டிவ்ல ரீச் ஆகுது. இது கிளியர் ஆயிட்டப்பா? ஓகே சூப்பர். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இப்போ இந்த சர்க்யூட்ல ஒரே ஒரு சர்க்யூட் இருக்கானா? இல்ல. அதாவது 2 டைப் இருக்குப்பா. ஓகே. டைப்ஸ் ஆஃப் சர்க்யூட்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சீரியஸ், அதாவது தொடர் இணைப்பு. இது வந்து பக்க இணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேரு. இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் சர்க்யூட் இருக்கு. ஒரே மாதிரி சர்க்யூட் கிடையாது. 2 டைப் ஆஃப் சர்க்யூட் இருக்கு. தொடர் இணைப்புனா என்ன? சர்க்யூட் இணைப்புனா பேரலல்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஸ்கூல்ல வந்து உங்களை லைன்ல நிக்க சொல்றாங்க. அப்போ ஒரு பையன் இங்க நிக்கான். இன்னொரு பையன் இது பக்கத்துல நின்னு அப்படி கை இப்படி வாங்கிவிடும். இன்னொரு பையன் இப்படி நிக்கான். நிக்கான். சோ இதுதான்
சீரியஸ் கனெக்ஷன். சரியா? நீங்க எல்லாரும் ஒரே லைன்ல ஹேண்ட புடிச்சு எப்படி 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 நிக்கிறீங்க. அப்போ இதுல ஒரு இத நான் பொருள குடுத்து விடுறேன். எப்பா இத குடுப்பா. அந்த பாஸ் பண்ணு அப்டின்னு. அப்ப இவன் என்ன பண்ணுவான்? இத வாங்குவான். அன்னைக்கு இவன்ட்ட குடுப்பான். இவன்ட்ட குடுப்பான். இவன்ட்ட குடுப்பான். அப்ப இது போறதுக்கு ஒரே ஒரு பாதை தான் இருக்கு. சரியா? அதே மாரி தான் இந்த சர்க்யூட்லயும். கரண்ட் ஃப்ளோ ஆறதுக்கு ஒரே ஒரு சிங்கிள் பாத் தான் இருக்கு. ஒன்லி ஒன் பாத் தான் இருக்கு. அதுதான் சீரியஸ் கனெக்ஷன். சரியா? இதுல என்ன ஆகும்னா, அந்த பாதையில் இருக்கக்கூடிய காம்பனன்ட் இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் மாரி நம்ம பல்ப் இந்த இடத்துல நம்ம 3 பல்பெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணலாம். இப்படி பல்ப கனெக்ட் பண்றேன். இது புரியுறதுக்காண்டி இப்படி போட்டிருக்கேன். சரியா? இதெல்லாம் பல்ப். இப்ப பல்ப் எப்படி கனெக்ட் பண்றேன்? சீரியஸ் இப்படி. ஓகே. இது வழியா தான் கரண்ட் பாஸ் ஆகுது. இப்ப இந்த பல்ப்னு சொல்லக்கூடிய இந்த காம்பனன்ட்ட ஒரு ஒரு பல்ப் டேமேஜ் ஆயிடுச்சு. நடுவுல இருக்கதோ, இல்ல இதுவோ ஏதோ ஒண்ணு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா, ஃபுல் சர்க்யூட்டுமே டேமேஜ் ஆயிரும். சரியா? அதனால என்ன சார் ஆகும்னா, கரண்ட் பாஸ் ஆகாது. ஒரு பல்பு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா, எந்த பல்பும் எரியாது. ஸோ ஃபுல் சர்க்யூட் பிரேக் ஆயிரும். மொத்த மின் சுற்றுமே என்ன ஆயிரும்னா, கட் ஆயிரும். ஸோ எல்லா பல்பும் ஆஃப் ஆயிடும். சரியா? ஆ நீங்க இந்த இதெல்லாம் பார்ப்பீங்க. அதாவது அலங்கார விளக்குகள்லாம் பார்ப்பீங்க. நம்மளுடைய ஏதோ ஃபங்ஷன், கோயில் கொடை விழா அதெல்லாம் லைட் அந்த சீரியல் பல்ப் போட்டிருப்பாங்க. அது பேரே பார்த்தீங்கன்னா, சீரியல் பல்ப்ன்னு போட்டு நம்ம சொல்லுவோம் வார்த்தையில. அது இதுதான் காரணம். அதுல பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய பல்ப கனெக்ட் பண்ணி இப்படி போட்டுருப்பாங்க. நடுவுல ஒரு பல்ப் ஃபிக்ஸ் ஆயிருக்கும். இந்த ஒரு இது ஃபுல்லாமே எரியாம இருக்கும். பார்த்திருப்பீங்க. அப்படிதானே? ஸோ அந்த மாரி அலங்கார விளக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சீரியல் கனெக்ஷன் தான் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஒரு லைட் போனாலும் மத்ததெல்லாம் ஆஃப் ஆயிரும். சரியா? இதுதான் இந்த சீரிஸ் கனெக்ஷனுடைய நேச்சர். இது புரியுதா? ஓகே. இத நம்ம வந்து அனிமேஷன் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பேரலல் பத்தி பார்க்கலாம். சரியா? இப்ப பாருங்க. இதே சர்க்யூட் தான். அத வச்சே நம்ம பண்ண போறோம். ஸ்கிரீன் தெரிஞ்சுட்டா? ஓகேப்பா. இப்ப பாருங்க. ஒரு பேட்டரி எடுக்குறேங்க. சீரிஸ் கனெக்ஷன்னா என்னதும்? பேட் பல்ப வரிசையா வைக்கணும். இது எப்படினாலும் குடுக்கலாம். நான் புக்ல குடுத்த மாரி குடுக்கலாம்னா, இல்ல நம்ம வித்தியாசமா குடுக்கலாம். ஆனா வரிசையா இருக்கணும்னா, அதுக்கு ஏத்தாப்புல பார்த்துக்கோங்க. ஒரு சுவிட்ச குடுத்துக்கோங்க. இந்த 3 பல்பும் இப்போ சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கு. அத திருப்பி திருப்பி ஞாபகம் வச்சுக்கோங்க. சீரிஸ் கனெக்ஷன்ல தொடர் இணைப்புல இருக்கு. அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ ஃபைனலா குடுக்க போறோம். இங்கேருந்து அப்படியே இங்க கனெக்ட் பண்ணிடுறோம். ஓகே. ரைட். இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச ஆன் பண்றேன். அப்போ சர்க்யூட்ட குளோஸ் பண்றேன். நீங்களே பாருங்க என்ன நடக்கும் பாருங்க. என்ன நடக்குது? 9 வோல்ட் பேட்டரி தான். 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஒரு பல்புக்கு இருக்கு. போன தடவ பார்த்தோம். பல்ப் நல்ல பிரகாசமா இருந்துச்சு. ஆனா இப்ப எரியல. ஏன்? ஏன்னா 3 பல்ப் இப்ப வந்துட்டு. புரியுதா? அதுக்கெல்லாம் கால்குலேஷன் நீங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா, I = V/R அப்படின்னு போட்டு நீங்க பண்ணலாம். ஓகே. நம்ம இப்ப அதுக்குள்ள போல சீரிஸ் கனெக்ஷன் பத்தி பார்த்துருக்கோம். ஓகே. இப்படி இருக்கு. இப்போ இதுதான் சீரிஸ் கனெக்ஷன். இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்றேன்னா, ஒரு ஒரு பல்ப குளோஸ் பண்றேன். இந்த பல்ப டேமேஜ் ஆயிடுச்சு. 2வது பல்ப நான் இப்ப பாருங்க கட் பண்றேன்னா, மத்த பல்ப்லாம் எரியுதா? எரியாதே. எரியலையே. கரெக்ட்டா? இது புரியுதா? இப்ப இதையும் கனெக்ட் பண்றேன். இங்க கட் பண்றேன். எரியாது. இத ஜாயின் பண்றேன். இங்க கட் பண்றேன். எரியாது. புரியுதா? ஏன்? ஏன்னா இதெல்லாம் தொடர் இணைப்புல இருக்கு. நீங்க கட் பண்ணா என்ன அர்த்தம்னா, அந்த சர்க்யூட் பிரேக் ஆயிட்டு, அந்த மின் சுற்று கட் ஆயிட்டு, மின் சுற்று கட் ஆனதுனால, உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, எலக்ட்ரான் ஃப்ளோ ஆக வழி இல்ல. அந்த +2 -2 பிளஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காமிச்சேன். அதனால சர்க்யூட் ஒர்க் ஆகல. அதாவது பல்ப்லாம் எரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிடலாம். இது வந்து சீரிஸ் கனெக்ஷன். ஓகே. இது புரியுதாப்பா? ஓகே. இப்ப இதே மாரி தான் பக்க இணைப்பு.
இந்த பக்க இணைப்பு அப்படிங்கிறது அது வந்து எப்படின்னா அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பட் அது வந்து இன்னைக்கு நம்ம வேண்டாம். நமக்கு வந்து இன்னைக்கு இது போதும். ஏன்னா பக்க இணைப்பை வந்து அது இந்த மாதிரி நான் சர்க்யூட் வச்சு சொல்லி தரேன். பக்கத்துல இப்படி இணைச்சு சர்க்யூட்ல போட்டு நம்ம பண்ணக்கூடியதான் பக்க இணைப்பு. அதுக்கும் இதுக்கு என்ன சார் டிஃபரெண்ட் எல்லாமே நான் வந்து அடுத்த கிளாஸ்ல இதே மாதிரி அனிமேஷன் இருக்கு. அதை நம்ம வந்து அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். ஓகே. நம்ம இன்னைய கிளாஸ்ல பார்த்ததை மட்டும் லேசா ரீகால் பண்ணிடலாம். ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? செல்லு அண்ட் பேட்டரி அப்படிங்கறத பார்த்தோம். ரெண்டுமே எலக்ட்ரிக்கல் எனர்ஜியோடைய அந்த சோர்ஸ். எலக்ட்ரிக்கல் எனர்ஜியோடைய சோர்ஸ். அதாவது மின் ஆற்றல் மூலங்கள். செல்லுனா மின்கலம். இது மின்கல அடுக்கு அப்படின்னு பார்த்தோம். இது ஒரு பாயிண்ட் பார்த்தோம். இவர் எதுக்கு யூஸ் ஆகுறாரு? நம்ம அதை சொன்னோம். இவர் தான் பவர் சோர்ஸ் அப்படிங்கிறது. அப்படிதானே? ஓகே. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? எலக்ட்ரிக் சர்க்யூட். அதுதான் அந்த டாபிக்ல இருக்கும். எலக்ட்ரிக் சர்க்யூட். மின் சுற்று அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த மின் சுற்று எதுக்கு? கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கு. சரியா? மின்னோட்டம் ஃப்ளோ ஆகிறதுக்கு. மின்னோட்டம் போறதுக்கு. சரியா? மின்னோட்டம் செல்றதுக்கு. அதுக்கு ஒரு பாத் தேவை. க்ளோஸ்டு பாத் தேவை. பாத்துனா சும்மா அப்படி போயிட்டே இருக்குது இல்ல. க்ளோஸ் பாத் இருந்தாதான் நமக்கு அந்த +2 -2 +, பார்த்தோம்னா அது மாதிரி க்ளோஸ் பாத் இருந்தாதான் அது கரெக்டா ஒர்க் ஆகுது. இந்த மின்சுற்றுல 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சீரியஸ் கனெக்ஷன், இன்னொன்னு பேரலல் கனெக்ஷன். இந்த சர்க்யூட்ல ஒன்னு வந்து சீரியஸ் கனெக்ஷன், தமிழ்ல தொடர் இணைப்பு. இது வந்து பேரலல் கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம். பக்க இணைப்பு. பக்க இணைப்பை மட்டும் நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்குறோம். பக்கம் பக்கமா இணைச்சு அந்த பேட்டரியை நீங்க வந்து ஆன் ஆஃப் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஒரு வித்தியாசம் தெரியும் சீரியஸ் கனெக்ஷனோட. சரியா? இது வந்து பார்த்தோம். இப்போ தொடர் இணைப்பு என்ன பார்த்தோம்? எல் அதாவது ஒருத்தருடைய மைனஸ் இன்னொருத்தரோட பிளஸ், இன்னொருத்தரோட மைனஸ் இன்னொருத்தரோட பிளஸ், இந்த மாதிரி கனெக்ட் ஆகி அப்படியே போடுறது. இது கூட இது நமக்கு வந்து செல்லு தான். அந்த செல் அப்படி கனெக்ட் பண்ணி கூட ஒரு சீரியஸ் கனெக்ஷன். சரியா? இதுதானே சீரியஸ் தானே? இதே மாதிரி நம்ம பல்பு பார்த்தோம். தனித்தனியா ஒருத்தர் இப்படி கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி காமிச்சோம். கரெக்டா? இப்படி இதுல சீரியஸ் சர்க்யூட்ல அந்த கரண்ட்டுக்கு பார்த்து ஒன்லி ஒன் பாத். கரெக்டா? ஒரு பாதை தான். ஒன்லி ஒன் பாத் தான் இருக்கு. கரண்ட்டுக்கு வேற பாத்து கிடையாது. இது வழியா தான் போகணும் அப்படிங்கிறது. அப்ப அந்த பாதையில ஏதாவது மிஸ்டேக் நடந்து ஒரு பல்பு ஃபியூஸ் பண்ணுச்சு, டேமேஜ் ஆனிச்சுன்னா அவ்வளவுதான். மத்த பல்பு எரியாது. சோ ஒரு பல்பு டேமேஜ் ஆனா எல்லாமே ஆஃப் ஆயிரும். இதுதான் சீரியஸ் கனெக்ஷன். கிளியர் ஆயிட்டா? சோ அடுத்து பேரலல் கனெக்ஷன். அத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். பேரலல் கனெக்ஷன் அடுத்த கிளாஸ்ல பார்த்துட்டு அப்படி இந்த கரண்டோடைய எலக்ட்ரிக்கல் எஃபெக்ட் அதெல்லாம் இருக்கு. மேக்னெட்டிக் எஃபெக்ட் அதையும் நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். சரியா? இன்னைக்கு கிளாஸ் இது வரைக்கும் போதும். எதுவும் டவுட் இருக்கா? செல்லு, பேட்டரி, சர்க்யூட்னா என்ன? பேரலல் சர்க்யூட், சீரிஸ் சர்க்யூட். பேரலல் சர்க்யூட்ல சீரிஸ் சர்க்யூட்னா என்ன? எதுவும் டவுட் இருக்கா? செல்லு, பேட்டரிலாம் கரண்ட ப்ரொவைட் பண்ணுது. பல்புங்கிறது எலக்ட்ரிக் எனர்ஜியை லைட் எனர்ஜியா மாத்துது. வெரி குட். அதுதானே? கனெக்டிங் ஒயர்ஸ் வச்சு தான் நம்ம கரண்ட் ஃப்ளோ பண்றதுக்கு ஒரு பாத்வே ரெடி பண்றோம். சுவிட்சிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சர்க்யூட் வந்து ஓப்பனா இருக்கா, க்ளோஸ்டா இருக்கா, அதாவது மூடியதா இருக்கா, ஓப்பனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. மூடிய சுற்றா அப்படின்னா தான் கரண்ட் ஃப்ளோ ஆகி நமக்கு சர்க்யூட் வந்து ஒர்க் ஆகுது. அந்த பல்ப் எரியுது. ஓப்பனா இருக்கும்போது என்ன ஆயிருது அப்படின்னா சர்க்யூட் பிரேக் ஆயிருதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி நம்ம பேசணும். இதுதான் இந்த கிளாஸ் பார்த்தது. ஓகே. டவுட் எதுவும் இல்லைங்களாப்பா? சரிப்பா. கிளாஸ் நேரம் செய்த வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம். Can we start? A very happy evening, friends. Last session we had started with coordinating conjunctions. Conjunctionsனா என்னன்னு புரிஞ்சிட்டோம். Coordinating conjunctionsனா எப்படி உபயோகிப்போம், என்ன மாதிரியான வாக்கியங்களை வந்து நம்ம அதை இணைக்கிறதுக்காக பயன்படுத்துறோம்.
Okay. We'll start in a minute or two.